வேதாகம கல்லூரி படிப்பதற்காக ஒரு வாலிபன் ஜெர்மனி தேசத்தில் இருந்து லண்டன் மாநகரத்திற்கு போய் வேதாகம கல்லூரி படித்து முடித்து விட்டு தன் ஊருக்கு திரும்பும் வழியிலே ஏர்போர்ட்டுக்கு வந்த போது அவருக்கு நியமிக்கப்பட்ட விமானம் 9 மணி நேரம் தாமதமானதினால் ஏர்போர்ட்டில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் இங்கே நீங்க நேரம் செலவழிக்க வேண்டாம், கோ அண்ட் விசிட் லண்டன், லண்டனை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள் என்று அந்த வாலிபனை அனுப்பின போது கவனிங்கள், ஒரு டிக்கெட் எடுத்தால் அந்த சிட்டி முழுவதும் அடுத்தடுத்த பஸ் ஏறி போகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி உள்ள ஒரு டிக்கெட்டை எடுத்து அந்த வாலிபன் ஒரு பஸ்ஸில் ஏறினார். ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு போனார், அங்கே இறங்கினார், சிலதை சுற்றி பார்த்தார், அடுத்து பஸ் ஏறினார். இப்படி அந்த சிட்டியினுடைய கடைசி வரைக்கும் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணின அந்த வாலிபன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அழகா இருக்கிற ஒரு தெரு, அந்த தெருவில் எப்படி நடந்து போனார், நேரம் இருக்குதுன்னு சொல்லி நடந்து போன போது அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு விலாசம் எழுதப்பட்டிருந்தது, ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன், ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாலிபன் வேதாகம கல்லூரி படிக்கும் போது தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அற்புத அடையாளங்களினால் ஊழியம் செய்த ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிற தேவ மனிதனை குறித்து படித்திருந்த ஞாபகம் இருந்தபடியினால் ஒருவேளை அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியினுடைய வீடுதான் இதுவா இருக்குமோ என்ற சந்தேகத்தில் கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லி அங்கிருக்கிற காலிங் பெல்லை அழுத்தினார். Is this George Jeffrey's house? இது ஜார்ஜ் ஜெஃப்ரியினுடைய வீடா என்று கேட்டபோது அங்கிருந்த ஒரு தாயார் சொன்னார்கள், ஆமா, what do you want? உனக்கு என்ன வேணும்? Can I meet George Jeffrey? நான் ஜார்ஜ் ஜெஃப்ரியை பார்க்க முடியுமா என்று கேட்டபோது அந்த தாயார் மிகுந்த கனத்த குரலில் அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் உள்ளே அறையில் இருந்து ஒரு சத்தம், send that young man inside. அந்த வாலிபனை உள்ளே அனுப்பு என்று ஒரு சத்தம் வந்தது. உடனே அந்த வாலிபனை உள்ளே அனுப்பினார்கள். ஒரு வயதான தோற்றமுடைய ஒரு மனிதன், அந்த அறையிலே படுத்திருந்தார். இந்த வாலிபன் வந்தபோது அந்த வாலிபனை முழங்கால் படியிட சொன்னார். வேறு ஒன்றும் கேட்கவில்லை. முழங்கால் படியிட்டு அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி எழும்பி தன் 2 கைகளையும் அந்த வாலிபன் மேல் வைத்து he prayed furiously, பயங்கர சத்தத்தோடு கவனிங்கள், ஆக்ரோஷத்தோடு ஜெபம் பண்ணினார். he fell to the ground, தரையிலே விழுந்தார். போதம் கெட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்து அந்த வாலிபன் எழும்பின போது you can go now என்று அந்த முதிர்ந்த மனிதன் சொன்னார். அந்த வாலிபன் கிளம்பி வந்தான். இதோ ஏர்போர்ட்டிலே விமானம் ஆயத்தமாய் இருந்தது. ஜெர்மனி தேசத்திற்கு வந்தார். கவனிங்கள், ஏர்போர்ட் ஆர் ட்ரெயின், I don't know, I'm not sure. ஆனால் தன் பிரயாணப்பட்டு தன் ஊருக்கு திரும்பி வந்த போது அந்த வாலிபனுடைய தகப்பன் அவரை பிக்கப் பண்ணுவதற்கு வந்தார். அப்பொழுது அந்த தகப்பன் கேட்டார், do you know one thing? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஜார்ஜ் ஜெஃப்ரி நேற்று ராத்திரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்பொழுது அந்த வாலிபனுக்கு தெரிந்தது, ஒரு சகாப்தம் முடியும் போது அந்த ஊழியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வாலிபன் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். அந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த இவாஞ்சலிஸ்ட் ரெயின்ஹார்ட் போங்கே. இன்றைக்கு ராத்திரியிலும் அநேகருடைய அபிஷேகம் சிலர் மேல் விழுவதற்கு காத்திருக்கிறது. சிலர் விட்டு போன ஜெப ஊழியம், சிலர் விட்டு போன தீர்க்க தரிசன ஊழியம். கையை தட்டினா நல்ல தட்டணும், ஆராதிச்சா நல்ல ஆராதி. சிலர் விட்டு போன, சிலர் ஜார்ஜ் ஜெஃப்ரி மரித்தார். அடுத்து ஒரு ரெயின்ஹார்ட் போங்கே, ஒரு மோசேக்கு பிறகு ஒரு யோசுவா, ஒரு எலியாவுக்கு பிறகு எலிசா, ஒரு பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு. அநேக ஊழியங்கள் is going to take the lead.